பன்க்ரியாட்டிக் கேன்சரில் ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கேன். இன்னும் 6 மாதம் வரைக்கும் தான் நான் உயிரோடு இருப்பேன். நான் தெரப்பியை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பலான்னு இருக்கேன். எந்த ஒரு ஹாஸ்பிட்டல்லையும் எனக்கு ஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்க. நான் எதுக்காக ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, என்னோட ஒய்ஃப் கூட ட்ரிப் போகணும். அதுதான் என்னோட ஆசை. நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது என்னோட ஒய்ஃபை சரியாக கவனிச்சதில்லை. அவளுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணதும் கிடையாது. அதனால தான் இருக்கிற கொஞ்ச நாள்லையாச்சும் அவள் கூட நிம்மதியாக இருந்துட்டு போகலான்னு நினைக்கிறேன். இப்போ அவள் கூட ட்ரிப்புக்கு போனால், அவள் கூட கொஞ்சம் ட்ராவல் பண்ணால் எனக்கும் அவள் நல்லா பார்த்துக்கிட்ட ஒரு நிம்மதி கிடைக்கும். அவளும் சந்தோஷமாக இருப்பாள். அவளுக்கும் என் கூட வெளில போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை இருக்குது. அதனால தான் இப்போயாச்சும் நிறைவேற்றலாமேன்னு நினைக்கிறேன். இப்போ கூட நாங்கள் 2 பேரும் பிளான் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதனால தான் சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் விட்டு கிளம்பலான்னு நினைக்கிறேன். உங்கள் சுச்சுவேஷன் என்னன்னு எனக்கு புரியுது. நான் பண்ணுறேன் உங்களுக்கு ஆப்ரேஷன். என்ன, நிஜமாவா? தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். டாக்டர் விக்ரம், விஷ்ணு திரும்ப வந்துட்டான்னு கேள்விப்பட்டேன். ஆமாம், அவள் திரும்ப வந்துட்டா. அவளை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. சரி. அப்புறம் எனக்கு இப்பயும் உங்களை ரொம்ப பிடிக்கும் டாக்டர். இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஏற்ற ஆள் நான் கிடையாது. உங்களுக்கும் எனக்கும் சுத்தமாக செட் ஆகாது. அப்புறம் உங்கள் சிஸ்டர் மாதிரி இருக்கணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் நீங்களாக இருங்க. உங்கள் சிஸ்டரோட நினைவுகள்லாம் எனக்குள்ளே இருக்குதான். அதுக்காக நீங்கள் அவங்களாகிட முடியாது. இப்போ நினச்சாலும் அவங்க திரும்ப வர போகிறதில்ல. விஷ்ணு தான் எனக்குன்னு சொல்லிட்டு நான் முடிவில் இருக்கேன். இனிமேல் இதை பற்றி பேச வேணாம். என்ன பிரின்ஸ், நீ நினச்ச மாதிரியே எப்படியே டெவில மாற்றிட்ட. உனக்கு ஒன்று தெரியுமா, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்து 2 வாரம் ஆச்சு. ஓ சரி, உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். என்ன கேளு. அது என் ஃப்ரெண்டை பற்றி. அவளும் ஒரு பையனும் டேட்டிங் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து நல்லா தான் போயிட்டுருக்கான். ஆனால் இது வரைக்கும் ஒன்றுமே நடக்கலையாம். ஆனால் அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்களாம். அவரும் சரி, அந்த பொண்ணும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம தான் இருக்காங்களாம். என்ன, ஒன்றும் நடக்கலையா? ஆமாம், என்னோட ஃப்ரெண்டுக்கு. ஆமாம்ல, உன்னோட ஃப்ரெண்டுக்கு 2 விஷயம் இருக்குது. பாய் ஃப்ரெண்ட் வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் மேலே பெருசாக இன்ட்ரெஸ்ட் காமிக்கலனா. ஒன்று, கேர்ள் ஃப்ரெண்ட் மேலே பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கணும். 2வது, அவன் வந்து அவன் மேலே ரொம்ப கேரிங்காக இருக்கணும். என்ன, இன்ட்ரெஸ்ட் இல்லையா? கவலைப்படாத, 2வது ரீசனாக கூட இருக்கலாம்ல. அதுவும் உன்னோட ஃப்ரெண்டுக்கு தானே? என்ன? ஆமாம், என்னோட ஃப்ரெண்டுக்கு. டாக்டர், ஆமாம், எதுக்கு இப்போ நீ இவ்வளோ வினோதமாக நடந்துக்கிற? ஏதாச்சும் அலர்ஜி ஃபுட்டு இதை எடுத்துக்கிட்டியா? இல்லை அப்படிலாம் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். இன்னைக்கு நைட்டு என்னோடய வீட்டுக்கு வாங்க சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு பிடிச்ச க்ரீம் பண்ணி எல்லாம் செஞ்சு வைக்கிறேன். ப்ளீஸ் வரமாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. எனக்கு இதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட டைம் இல்லை. பட் இருந்தாலும் நீ சொல்லி முடியாதுன்னு சொல்ல முடியாதே. தேங்க்யூ டாக்டர், வந்துருங்க. ஹே, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? டெவில்க்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நடுவில் எதுவுமே நடந்தது இல்லையா? என்ன சொல்கிற? ஒருவேளை அவருக்கு அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லையோ? அதானே, இதெல்லாம் மோசம்ப்பா. இந்த காலத்தில் இருக்க இந்த சின்ன பசங்களாம் எப்படி இருக்கானுங்க? ஆமாம், அவர் அப்புறம் ஹேண்ட்ஸமாக அழகாக இருந்து என்ன பிரயோஜனம்? விஷ்ணு இடியட். டாக்டர் வந்துட்டிங்களா? உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வாங்க வந்து உட்காருங்க, சாப்பிடுங்க. உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா கூட உங்களுக்காக செய்வாங்கள்ல வீட்டில், கௌரி சொன்னாங்க. ரொம்ப வேர்க்குதில்ல, ரொம்ப ஹீட்டாக இருக்குது இந்த பிளேஸ். நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம். நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணுற, ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறன்னு எனக்கு தெரியும் விஷ்ணு. என்ன? அது வந்து உங்களுக்கு என் மேலே நான் சொன்னா உன்கிட்ட எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு? என்ன? நீ நினச்சிட்டு இருக்கியா எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு? நான் எவ்வளோ கண்ட்ரோல்டாக இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். நாங்கள் வந்துட்டோம். ஏ விஷ்ணு, விக்ரம் 2 பேரும் ஒன்றா தான் இருக்கீங்களா? உனக்கு ஒன்று தெரியுமா, ரொம்ப நாள் கழிச்சு நானே இவ்வளோ ஒன்று சேர்ந்துட்டோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். கடவுளே, இன்னைக்கு சிவாவோட ஆப்ரேஷன் நல்லபடியாக முடியணும், நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும். இன்னைக்கு சிவாக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சதான் அவங்க ட்ரிப்புக்கு கிளம்பிடுவாங்கல்ல? ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் கண்டிப்பாக. விஷ்ணு, உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல? இல்லை டாக்டர், நீங்கள் போய் மற்றவங்கள பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ அங்கிள், நான் பேசுறது கேட்குதா உங்களுக்கு? சீக்கிரமாக ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுங்க.
ஒன்றும் இல்லைப்பா, கால் மட்டும்தான் வலிக்குது. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, இப்போ ஆம்புலன்ஸ் வந்துடும். சரிப்பா. இங்க பாருங்க, உங்களுக்கு நான் பேசுறது கேக்குதா? எங்கேயாச்சும் பெயின் அதிகமா இருக்கா? ஆமாப்பா, ஷோல்டர் கிட்ட அப்புறம் செஸ்ட் ரொம்ப வலிக்குது. சரி, ஒரு 5 நிமிஷம் தான், ஆம்புலன்ஸ் வந்துடும் இப்ப. விஷ்ணு, நீ ரெஸ்ட் எடு விஷ்ணு, நான் சொல்றத கேளு. விஷ்ணு, நான் சொல்றது கேக்குதா இல்லையா? விஷ்ணு, டாக்டர், இங்கே இருக்க எல்லாரையுமே காப்பாற்றணும். எனக்கு தெரியும், ஆனா உனக்கு டாக்டர், நான் ஒரு நர்ஸ், அதுவும் உங்களோட கைடன்ஸில் உங்களோட மென்டாரில் வளர்ந்த நர்ஸு. நான் நல்லா தான் இருக்கேன். நான் உங்களை விட்டு போக மாட்டேன், கண்டிப்பாக போக மாட்டேன். நம்ம ஃபஸ்ட்டு இவங்களெல்லாம் காப்பாற்றலாம். இங்க பாரு, நான் உன்னை முழுசா நம்புறேன், நீ என்னை விட்டு போக மாட்டேன்னு. கண்டிப்பாக போக மாட்டேன் டாக்டர். எல்லா பேஷண்ட்டுக்கும் சின்ன அடிதான், பெருசா எந்த காயமும் இல்ல. ஓகே டாக்டர். விஷ்ணு,